வைசிங் தாலுமாவின் பாண்டியராஜா அவர்கள் மாறி இருக்கிறார். இன்றைக்கு அவருடைய கேரக்டர்ஸ் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். டைரக்டர் அண்ட் ஆக்டர் அமீர் சார் அவர்கள். அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் இறைவன் பொறுத்திருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். இது ஒரு வழக்கமான திரைப்பட அறிமுக விழாவோ அல்லது வழக்கமான ஒரு திரைப்பட இசை வெளியீட்டு விழாவோ இல்லை. உங்கள் எல்லாருக்கும் இந்த விழா எந்த உணர்வு கொடுக்குதுன்னு தெரியல. மிஸ்கின் என்னை பார்க்கலாம், நான் ரொம்ப நேரம் பேச மாட்டேன். ஆனால் எனக்கு ஒரு புது வகையான உணர்வை கொடுக்குது. காரணம் என்னென்னா, ஒரு சமூகத்தில் திரைப்படம் என்பது நான் நிறைய நேர்காணல்களில் சொன்னது, இந்த விழாவில் அதை சொல்கிறேன். ஒரு சமூகம் திரைப்படம் என்பதை ஒதுக்கி வைத்திருந்த ஒரு சமூகம். இஸ்லாமிய சமூகம் என்பது திரைப்படத்தை ரொம்ப தூரமாக, வாழ்வியிலிருந்து தூரமாக வச்சிருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை சேர்ந்த ஒரு திரைப்படத்தை இந்த படமாகி கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறதை தாண்டி அந்த விழாவில் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் நிறைய இங்கே உட்கார்ந்து இருக்கிறது இருக்குல்ல, அதை தான் முன்னாடி பேசின நண்பர் சொன்னார். இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நம்ம நீனா சொல்லும்போது 100 வருஷம் ஆயிருக்கு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அப்படின்னாங்க. அது ரொம்ப முக்கியமானதாக பார்க்குறேன் நான். ஹபீபி என்ற வார்த்தைக்கான அர்த்தம் காதல், அன்பு, நேசம் அப்படின்றதெல்லாம் இருக்கு. இப்படி ஒரு திரைப்படத்தை எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த வாழ்க்கையை வாழ்ந்தவனால தான் எடுக்க முடியும். அந்த வாழ்க்கையை கண்ணால் பார்த்தவங்கனால தான் எடுக்க முடியும். வேறு யாருனாலையும் எடுக்க முடியாது. அப்படி ஒரு திரைப்படத்தை எடுத்திருக்காரு. இதற்கு முன்னால் தமிழ் சினிமாவில் ஒரு இஸ்லாமிய பின்னணி கொண்ட ஒரு கதையை எடுத்திருந்ததில் மிக முக்கிய பங்கு வச்சது இங்கே நிறைய பேர் அதை சொல்லாமல் விட்டுட்டாங்களேன்றது எனக்கு வருத்தம். ஆனால் நானும் சொல்லாமல் போகக்கூடாது. என்னுடைய அன்பு சகோதரன் சேரன் தான் அது ரொம்ப முக்கியமான காரணம். அவருடைய திரைப்படம் பொக்கிஷம் ரொம்ப முக்கியமான ஒரு திரைப்படம். அந்த நாகூர்ன்ற ஊருக்குள்ள அந்த வாழ்வியல் எப்படி இருக்குன்றத அச்சு அசலா மிகச்சிறப்பாக பண்ணியிருந்தாரு. ஒரு முழுமையான திரைப்படமாக வர முடியல. திருமணம் என்னும் நிக்கா அனீஸ் பண்ணியிருந்தார் ஒரு படம். அது கொஞ்சம் வேற, அது வாழ்வியலுக்குள்ள போகல. முழுமையான அந்த சமூகத்தை சார்ந்தவர்களோட கதையும் இல்லை. முதல் முறையாக ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவுக்கும் அடையாளமாக இதுதான், இங்கிருந்து நீங்க இனிமேல் தொடங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி மீரா கதிரவன் இந்த திரைப்படத்தை எடுத்திருக்கிறாரு. மீரா கதிரவனுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இதையே நான் இந்த இடத்துல அழுத்தமாக நான் பதிவு பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொன்னா, இது 2 விஷயம் இருக்கு. இங்கே பேசிய அனைத்து பேருமே ஒரு இஸ்லாமிய பின்னணி கொண்ட படம், இஸ்லாமிய வாழ்வியல்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. அதான் இப்போ ரஞ்சித் சார் பக்கத்தில் சொல்லிட்டு இருந்தாரு. தமிழ் சமூகத்தில் சொல்ல மறந்த ஒரு சமூகத்தோட கதை இது. தமிழர்கள் தான் அவங்க. தமிழர்களையே இஸ்லாமியர்களை தனியாக பிரித்து வச்சிருக்கிறதுன்றது தான் ரொம்ப ஏற்புடையது இல்லாமல் இருக்கு. இப்போ எனக்கு என்னை போன்றவர்களுக்கு இந்து சகோதரர்களோட நிறைய பரிச்சயம். நான் பார்க்காத திருவிழாக்கள் கிடையாது, போகாத விழா கிடையாது. எந்த விழா கேட்டீங்கன்னாலும் எல்லாம் தெரியும். மீனாட்சி கோவிலில் எத்தனை பூஜை நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியும். ஆனால் அவ்வளவு நெருக்கமாக நான் பழகியிருக்கேன். ஆனால் ஒரு இந்து சகோதரர் இஸ்லாமிய வீட்டில் பழகி இருந்தாலும் அது ஒரு வெளிப்படையாக ரொம்ப மேம்போக்காக நின்றிருக்கிற மாதிரியான ஒரு தோணும். அவங்களுக்குள்ள என்ன வாழ்வியல் இருக்குன்னு. ஏன்னா இந்த சமூகம் கட்டமைத்திருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் என்னன்னா, ஒரு 100 வருஷம் சினிமாவில் என்னவா இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலகட்டத்தில் படத்தில் ஒரு சாம்பிராணி போடுற பாய் ஒருத்தர் வருவார். அப்புறமா என்னன்னு பார்த்தீங்கன்னா கை கடை பாய் ஒருத்தர் இருப்பார். அப்புறம் அது தாண்டி என்னவா இருந்துச்சுன்னு சொன்னால், இந்த கமர்ஷியல் திரைப்படங்களில் துபாயிலேருந்து சேர்த்து வருவார். அவர் சேர்த்து அவருக்கு அந்த அரபிக்கு தமிழ், அவருக்கு எல்லாமே அரபியை தவிர எந்த மொழியுமே தெரியாது. ஒரு அரபிக்கு ஆங்கிலமே பக்கத்தில் வராது. அது நீங்கள் அரபியை போய் கேட்டீங்கன்னா தான் தெரியும். அவர் அங்கேருந்து இங்கே தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறாருன்னா, நிம்மதி பொண்ணு தர்றாங்க, நம்ம தங்கம் தர்றாங்க அப்படின்றாரு. இந்த கொடுமையெல்லாம் பார்த்து வளர்ந்துருக்கோம் நம்ம. எனக்கு தெரியும் இந்த அரபிக்கு எதுவுமே தெரியாது. பொண்ணுக்காக வர்றாரு. அரபி போனால் பொண்ணுக்காக தங்கத்தை எடுத்துட்டு இங்கே பொண்ணை வாங்கிட்டு போறாரு. இவ்வளவுதான். அப்புறம் 90களுக்கு பின்னாடி நடந்தது என்ன அப்படின்னு சொன்னால், இந்திய அரசியலில் இஸ்லாமியர்கள்னா தீவிரவாதிகள். அதில் நிறைய நடிகர்கள் இயக்குநர்களுடைய பங்களிப்பு தொடர்ச்சியாக இருந்தது.
தொடர்ச்சியாக அப்படியே இருந்துக்கிட்டே இருந்தது. இஸ்லாமியர்கள்லாம் ஒரு தீவிரவாதியாக இருப்பாங்க. தொடர்ச்சியாக படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க கசன் கான், அந்த கான், இம்ரான் கான் இப்படி ஒரு வில்லன்களாக சித்தரிக்கப்பட்டு இருந்தது. அதெல்லாம் இல்லைப்பா. நெசவாளர்கள், திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கக்கூடிய நெசவாளர்களை பற்றியே வாழ்ந்து. ஏன்னா நெசவாளர்கள் அப்படின்னு சொன்னால், இப்போ நான் மதுரையை சேர்ந்தவன், சௌராஷ்டிர சமூகத்தை சேர்ந்தவர்கள் நெசவாளர்களாக இருப்பாங்க. பெரும்பான்மையாக இருக்கிறவங்க, மதுரையில் பெரும்பான்மை சமூகமாக இருக்கிறவங்க அவங்க தான் நெசவாளர்கள். நான் சின்ன வயசுல அவங்கள தான் பார்த்துருக்கேன். ஆனால் திருநெல்வேலியில் இஸ்லாமிய குடும்பம் நெசவு செய்கிறாங்க அப்படின்றது இருக்குல்ல, இப்படி ஒவ்வொரு ஊரையும் மனிதர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்ற பதிவு பண்ணுறது இருக்குல்ல, இந்த பதிவு தான் இந்த படத்தை ரொம்ப முக்கியமான இடமா நான் பார்க்குறேன். நான் வாழை திரைப்படத்திற்கு பின்னால் நான் இத்தனை இயக்குநர்களை சந்திச்சிருக்கிறது இங்கே தான். எல்லா படத்துக்கும் அப்படி ஒரு சிறப்பு கிடைக்கிறது. அப்போ படம் ஏதோ ஒன்று பேசுது, படம் ஏதோ ஒன்று அவங்களுக்கு சொல்லியிருக்கு. அந்த இயக்குநர்களுக்கு சொன்னதுனால தான் அத்தனை பேரும் திரும்ப இங்கே வந்து நின்றுருக்காங்க. அது மீராக்கள் அவருடைய உழைப்புக்கு கிடைத்த வெற்றியாக நான் பார்க்குறேன். நான் எனக்கு இப்போ மீரா கதிரவனாக இருக்கட்டும், டிஎஸ்எஃப்ஆக இருக்கட்டும், இவங்க மேலாம் தனிப்பட்ட முறையில் எனக்கு வேற ஒரு வருத்தம் இருக்கு. அதுக்கு காரணம் என்னென்னா, இப்போ இவ்வளோ சிக்கல்கள் நான் சொன்னேன் இல்லையா, இந்த சிக்கல்களுக்கு காரணம் என்னென்னா, இந்த திரைப்படத்துறையில் வந்து வரும்போது எனக்கு சொல்லப்பட்டது, எனக்கு நடந்ததை தான் நான் சொல்ல முடியும். அவங்களுக்கு என்ன நினச்சு தெரியாது. நீங்கள் இந்த பேர் வச்சுட்டு வர்றீங்க, அமீன்ற பேரோட வர்றீங்க அப்படின்றத முதல் அறிவுரையே அதுதான். இந்த கேள்வி எனக்கு புதுசாக இருந்தது. நான் பிறந்து வளர்ந்து பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது உன் பேர் ஏன்டா அமீர்னு என்னை கேட்கல. அங்கே ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க, நீ என்ன ஜாதி, என்ன மதம், பின்னாடி ஃபில் பண்ணுன்னு சொன்னாங்களே தவிர வேற எதுவும் கேட்கல. பேர் மாற்றிக்கேன்னு கேட்கல. வேற ஒரு இடத்துல வேலைக்கு போனேன், அப்பவும் கேட்கல. ஆனால் திரைத்துறைக்கு வரும்பொழுது நீங்கள் பேர் மாற்றிக்குங்க அப்படின்னு சொன்னது எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அப்போ நான் ஏன் கேட்கும் பொழுது, இல்லை அந்த பேர் வந்து அவளுக்கு வந்து அங்கீகாரம் கிடைக்காது, கட்டம் கட்டுவாங்க. அவர் ரொம்ப மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர், நான் பல நேர்காணல்களில் சொல்லியிருக்கேன், அவர் இறந்துட்டாரு. அப்போ நான் சொன்னது, என்னுடைய தாய் தகப்பை வச்ச பேர், இந்த பேரை மாற்றிட்டு இப்படி ஒரு அடையாளம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னேன். ஆனால் இங்கே நிறைய இந்த இஸ்லாமிய பின்னணியிலேருந்து வந்தவங்க, இந்த தமிழ் சமூகத்தை சேர்ந்தவங்க பேரை தமிழ் பெயராக மாற்றிக்கொள்கின்ற வழக்கம் இருந்தது. அதில் மீரா கதிரவன் ஒன்று, இந்த உட்காந்துருக்காங்க டிஎஸ்எஃப்ஆ ஒன்று. நான் கேட்பேன், உனக்கு அழகான பேர் இருக்கு, மெயின்னு நீ ஏன் மாற்றினீங்க அப்படின்னு சொல்லி. அப்போது அந்த இடத்த உடைக்கிறது இருக்குல்ல, அதை உடைக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்குல்ல, அது இந்த ஹபீபி திரைப்படம் கொடுத்துருக்கிறதா நான் பார்க்குறேன். இதுவே தனிச்சு பேச வேண்டிய அவசியம் இல்லை. என்னை பொறுத்த மட்டும் இது ஒரு இஸ்லாமிய வாழ்வியல் கதைன்னு சொல்றதை விட தமிழர்களிடையே சொல்லப்படாத கதைன்னு ஒரு பக்கம்னு வேணா நான் சொல்ல நான் ஆசைப்படுறேன். அப்படின்னு அப்படிதான் பார்க்குறேன். நடிச்சிருக்கிற அத்தனை பேரும் மிகச்சிறப்பாக பங்களிப்பு செஞ்சுருக்காங்க. இதில் நான் இந்த திரைப்படத்தை பற்றி சொல்கிறேன்னா, நான் அந்த வாழ்வியலுக்குள்ள இருக்கிறவன். நான் சொல்கிறத விட சேரன் சொன்னது தான் சரி, பாண்டியராஜ் சொல்கிறது தான் சரி, சுசீந்திரன் சொல்கிறது தான் சரி, அதுதான் மிகச்சிறந்து உண்மையில் ஆத்மார்த்தமாக சேரன் இங்கே பேசினார். அவர் நான் சொல்லும்போது நான் கீழே உட்காந்து அவரை கேள்வி பண்ணியிருந்தேன், நான் படத்தை லவ் பண்ணேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் படம் பார்த்தா ஹீரோவை லவ் பண்ணேன்னு வேற சொன்னார். எனக்கு அதோட நிப்பாட்டுன்றது. உண்மையிலே அந்த படம் அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்கு. அந்த கிளைமேக்ஸ் காட்சி பற்றி நான் சொல்கிறேன். நான் ஒரு கவித்துவமான கிளைமேக்ஸ் காட்சி, அதில் மறுக்க முடியாது. அதனால் பாராட்டுக்கள். அப்புறம் கஸ்தூரி ராஜா சார் அந்த வாழ்க்கையை மிக அழகாக வாழ்ந்துட்டாங்க. இந்த படம் ஒரு ஏரியல் வியூவில் சொல்லியிருக்கு. எல்லோருடைய கதாபாத்திரங்களையும் மிக அழகாக சொல்லியிருக்கிற ஒரு படம். இந்த படம் எவ்வளோ பெரிய வெற்றி அடையும் அப்படின்றதெல்லாம் தாண்டி இந்த படம் தமிழ் சினிமாவில் ஒரு அடையாளப்படமாக வந்து நிற்கும் என்பதில் எனக்கு மிகுந்த ஆழமான நம்பிக்கை இருக்குது. படத்தின் நாயகன் வந்து ஈசா, அவன் எனக்கு உறவு, எனக்கு சொந்தக்காரன் போய், அதனால் ரொம்ப நெருக்கமாக இருக்குது. சாம்ஸ் சொல்ல வேணாம். அப்புறம் சக்கரியாவுடைய திரைப்படங்களை பார்த்து பிரமிச்சவன் நான். சக்கரியாவை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. சக்கரியாட்ட நான் பேசுகிறேன், நம்ம உடனே சந்திப்பை எடுத்துன்னு இப்படி நிறைய நட்பு வட்டங்களை கொண்டு வந்து சேர்த்து உண்மையான அன்போடு இந்த யார் சொன்னால் துறதான் சொன்னான்னு நினைக்கிறேன். இது வந்து மீரா கதிரவனுக்காக வந்ததில்லை, இந்த படத்துக்காக வந்ததுன்னு நினைக்கிறேன் நான். அப்போ ஹபீபி திரைப்படம் உங்களையும் அப்படி தான் வந்து சேரணும். வாழ்த்துக்கள் மீரா கதிரவன். எங்கே இருக்காங்க ஆளுநர்? வாழ்த்துக்கள். இந்த திரைப்படம் ஒரு மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற என்னுடைய பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். நன்றி.
ஞாபகத்துக்கு வரும். அண்ட் நிறைய அழகான பாடல்கள் கொடுத்திருக்காங்க, ஹிந்தி ஆகட்டும் தமிழ் ஆகட்டும் பல மொழிகள்ல. நமக்கு ரொம்ப பிடிச்ச மியூசிக் கம்போசர் அண்ட் இந்தியன் பிளேபேக் சிங்கர் A.R. ரெஹானா அவர்களை அன்புடன் மேடை கழிக்கிற ஒரு பெரிய கைதட்டலுடன். எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். இங்க எல்லா டைரக்டர்ஸும் இருக்கும்போது எனக்கு கூப்பிடும்போது எனக்கு பயமா இருக்கு, அவங்க எல்லாம் கோச்சிக்க போறாங்க. பட் இதுவே நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிடுறேன். ஹபீபி வந்து இட்ஸ் நாட் அ மாஸ் ஃபிலிம், இட்ஸ் அ ரியலிஸ்டிக் ஃபிலிம். Those who love cinema will love it. ஒவ்வொரு சீனுமே உயிர்ப்பா இருந்ததுல நான் பார்க்கும்போது I liked it so much that I said, நீங்க இதுக்கு ஏதாவது பப்ளிசிட்டி பண்ணும்போது தயவு செஞ்சு எனக்கு கூப்பிடுங்க, நான் வந்து அதை பத்தி பேசுறேன்னு. அது எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது வந்து அந்த எண்டிங். So beautiful, so poetic. நீங்கள் அந்த கண்டிப்பா பார்க்கணும். Thank you so much sir. இங்க இருக்கிறவங்க எல்லாரும் சொன்ன மாதிரி எல்லா இயக்குனர்கள் மொத்த தமிழ் சினிமாவுடைய அங்கேயே சம்பாதிச்சு வச்சிருக்கிறவர் தான் இயக்குனர் மீரா கதிரவன் சார். அவங்களுக்காக வீடியோ மூலமாக வாழ்த்துறை கூறியிருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு பராசக்தி அவங்க. சுதா கொங்கரா மேம் நம்மளோட விஷயம் சொல்லியிருக்காங்க. லெட்ஸ் ஹேவ் தி ஏவி ப்ளீஸ். அருண் வாட்ச்மேன் சைக்கோ படத்தின் தயாரிப்பாளர் அருண்மொழி மாணிக்கம் அவர்களை அன்புடன் மேடை கழிக்கிறோம். வெல்கம் அருண்மொழி மாணிக்கம், ப்ரொடியூசர் தமிழ் சினிமா. படத்தை நானும் பார்த்தேன், பட் எல்லா டேரக்டரும் பேசிட்டாங்க. ஸோ அதை பற்றி நான் சொல்லிட்டு பெருசாக மீரா சார் அவர் இணையம் நடிக்க வச்சிருக்காரு. இன்ஃபேக்ட் நான் விழித்துங்கிற படத்தில் என்னையும் ஒரு சின்ன கேரக்டரில் நடிக்க வச்சார். ஸோ அவர் எப்படி நடிக்க வைப்பார்னு நல்லாவே தெரியும். அதை தவிர அவரோட பல ஆண்டுகள் நாங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கோம். அவர் ஒரு பாசிட்டிவான ஒரு மனிதர். அது என்ன சொல்கிறது, அது எந்த ஒரு கடினமான விஷயத்தையும் ஒரு பாசிட்டிவாக சொல்லுவார். பல கஷ்டங்களை தாண்டி வந்திருக்காரு. இப்போ கண்டிப்பாக வெற்றி பெறணும்னு நான் எல்லா முறையும் நன்றி வணக்கம்.